கண்ணகி நகர் கார்த்திகா தமிழ்நாடு அரசு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த செஸ் போட்டியில் பங்கேற்ற குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி கொடுக்குறாங்க. திராவிட மாடல் அரசு, இப்போ நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள்லாம் குறிப்பிடுவது போல இது தமிழ் அல்லாததற்கான அரசுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இல்லையா? அது உண்மையாகுது இல்லையா? இந்த விஷயத்தில் அவங்க பணத்தை ரொம்ப குறைச்சி கொடுத்துக்கிறாங்க. தப்பு. தலைவர் அறிவித்ததை போல தயவு செய்து 1 கோடி கொடுங்கள், நீங்கள் செய்த பாவத்தையாவது இந்த 1 கோடியை கொடுத்து கழுவிக்கொள்ளுங்கள். குகேஷ் ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். தெலுங்குல ஒரு ஐயன், தெலுங்கு அப்புறம் சொல்லுங்க. சரி, ஐயங்கார் அவனுக்கு கொடுப்பீங்க. இது பரட்சி என்பதற்கா கொடுக்க மாட்டான். இப்ப என்ன நீங்க பண்ணுவீங்க? நீங்க அரசியல் இவ்வளவுதாங்க. ஐயங்காரா தான் நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போம், பிராமணரா அள்ளி அள்ளி கொடுப்போம். பரட்சியா, பல்லனா, இல்ல சக்கிலியனா தூக்கி போட்டு வாழவே கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. கண்ணகி நகர் கார்த்திகாவை நேரடியா அவங்க வீட்டுக்கே நான் போய் சந்திச்சேன். கண் கலங்கிட்டேன். நம்ம பாத்ரூம் இருக்குமா சொல்லக்கூடாது, அது என்ன சைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், வீடே அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ளேயே சமைச்சிக்கிறது, அதுக்குள்ளேயே படுத்து தூங்குறது, அது பக்கத்துலேயே சும்மா சைடில் தட்டி வச்சு அடைச்சி பாத்ரூம். இந்த வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தானே? இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான் அப்படி இருக்குது, லட்சணத்தில் இருக்குது. விமான நிலையத்தில் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து சொல்லித்தராங்க, முதலமைச்சர் நன்றி சொல்லுமா சொல்லி கொடுத்து புகழை தேடிக்கிறாங்க. வெட்ட வெளிச்சமா பிரஸ் மீட்லேயே போடுறாங்க. இப்படியேப்பட்ட ஒரு புகழ் வேணுமா இந்த கவர்மெண்ட்க்கு? தேவையில்லாம கோர்த்துறதே உங்க வேலையா இருக்குது. நாங்க கூட்டணி இருக்கிறோம் பிரதர், அதனால எங்கள்ட்ட இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அண்ணன் திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காரா இந்த கூட்டணி? இந்த இதுக்கு வரக்கூடாது. நாங்க இந்த 2026 திமுக கூட்டணி தான், அதை விடுங்க. ஆனால் இந்த கூட்டணியில் எங்க பேரை சொல்லி ஜெயிச்ச இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்காதது எங்களுக்கு பெரிய மன வலியை தருகிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. கண்ணகி நகர் கார்த்திகா இன்றைக்கு தமிழ்நாடே அவங்கள கொண்டாடிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த செஸ் போட்டியில் பங்கேற்ற குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி கொடுக்குறாங்க. அரசு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தொகையை 5 மடங்காக்கி கொடுக்குறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் அவர் ஒரு தமிழர் அல்லாதவர். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அந்த தம்பி அவர் வெற்றி பெற்றத்தை எதிர்த்து போட்டு தெலுங்கு பாய் சொல்லிட்டு அவர் வாழ்த்துறாரு. வெளிப்படையாக அவங்க அதை கொண்டாடுறாங்க. ஆனால் ஒரு தமிழச்சி, ஒரு ஆதி தமிழச்சி நம்முடைய கார்த்திகா, அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் தான் அப்படின்றப்போ, திராவிட மாடல் அரசு, இப்போ நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள்லாம் குறிப்பிடுவது போல இது தமிழ் அல்லாததற்கான அரசுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இல்லையா? அது உண்மையாகுது இல்லையா இந்த விஷயத்தில்? அன்பு தங்கை கண்ணகி நகர் கார்த்திகாவை நேரடியாக அவங்க வீட்டுக்கே நான் போய் சந்திச்சேன். ஆமாம், சரிங்களா? சந்தித்து பார்த்தேன், கண் கலங்கிட்டேன். ஏன்? நம்ம பாத்ரூம் இருக்குமா சொல்லக்கூடாது, அது என்ன சைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவ்வளோதான், வீடே அவ்வளோதான். ஓ, அந்த வீட்டுக்குள்ளேயே சமைச்சிக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளேயே 2 பேர், இவங்க ஒரு தங்கை இருக்காங்க. அப்போ இவங்க அப்பா இவங்க அம்மா, அதுக்குள்ளேயே படுத்து தூங்குறது, அது பக்கத்துலேயே சும்மா சைடில் தட்டி வச்சு அடைச்சி பாத்ரூம். இதே அவங்க வாழ்க்கை. விட்டு அப்படி வெளியில வந்தோம்னா சுகாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தானே? இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுதான் அப்படி இருக்குது, லட்சணத்தில் இருக்குது. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கிறோம். கேட்டு எனக்கெல்லாம் ரொம்ப மனசு உடைச்சிட்டேங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் இவ்வளவு சோகத்திலையும் இவ்வளவு துயரத்திலையும் இன்னைக்கு விளையாண்டு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பதக்கத்தை, தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்கன்னா அது ரூல்ஸ் பிரகாரமே, இவங்க என்ன அவங்க சொல்கிறது, ரூல்ஸ் பிரகாரமே இவங்க 1.5 கோடி கொடுக்கணும். எப்படின்னா இது மாதிரி ஒரு நாமினேஷன் வச்சுருக்க, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறாங்க. உலக லெவலில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கணும்னு. ஆனால் 10 மடங்காகி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தம்பிக்கு 5 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி இவங்க ஆசியா லெவலில் வெற்றி பெற்று வர்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 15 லட்சம்னு வச்சுருக்காங்க ரூல்ஸ். அப்போ 15 லட்சம்னா இன்ட்டு 10 மடங்கு எவ்வளோ போடணும்? 1.5 கோடி கொடுக்கணும். கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஆனால் இவங்க 25 லட்சம் குடிச்சு கதையை முடிச்சு விட்டாங்க. ஆனால் அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 கோடி கொடுக்குறாங்க. இல்லை, இதே இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? பங்கேற்ற ஒரு மாணவிக்கு சம்திங் பீகாரோ இல்லை மத்திய பிரதேசம் 3 கோடி கொடுத்துருக்காங்க. ஆமாம் பிரதர், அங்கெல்லாம் 3 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ அதான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பெண்மகளுக்கு அட்லீஸ்ட் 1 கோடி கொடுங்க, 1 கோடி கட்டாயம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெல்லாம் மனசு உடச்சி போயிடும். யார் அதெல்லாம் போட்டு காட்டுங்க, போய் அங்கே போய் எடுத்து. அவ்வளோ ஒரு சின்ன வீடு தான்.
அதுலேருந்து அந்த போராடி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பொசிஷனில் வந்திருக்கு. அந்த பொன்மகள் இன்னொரு கருத்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் இன்னைக்கு கண்ணகி நகருக்கே நான் ஒரு ஃபேஸ் வேல்யூவாக இருக்கிறேன். ஏன்னா கண்ணகி நகர்னாலே இவங்க வந்து சும்மா ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்க பூரா போதைக்காரர்கள், இவர்கள் பூரா அப்படி இப்படின்னு ஒரு தவறான கருத்தை பரப்புறீங்க. எங்கள் ஏரியாவில் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க, ஐஏஎஸ் படிச்சுக்கு இருக்கிறாங்க, நிறைய படிப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்கல்ல. கண்ணகி நகர் எப்படி உருவாச்சுன்னு வரலாறு தெரியுமா உங்களுக்கு தம்பி? இங்கே காலத்தில் வந்து குறிப்பாக ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் இந்த குடிசை மாற்று வாரியம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி அங்கே கொண்டு போனாங்க. நானும் படிச்சிருக்கேன். வரலாறு தெரியுங்களா? அதாவது எப்படின்னா நம்ம சிங்கார சென்னையாக உருவாக்குறோம்னு சொல்லி மண்ணின் மைந்தர்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இருந்தவங்களை இவங்கள போய் தூக்கி கண்ணுக்கு எட்டாத தூரத்தை தூக்கி போட்டீங்க. ஆனால் அவங்க எங்களை தான் போய் நீங்கள் மறைச்சாலும் எங்கே தான் போய் ஒழிச்சாலும் எந்திரிச்சு வர்றோம்னா வந்திருக்கிறாங்க. அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு இதுதான் திருப்பி அடி, இதையும் அடிக்கிறது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் இவங்க அதை மனசில் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த அதிகாரி பெருமக்கள் அவங்க பணத்தை ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. தப்பு. தலைவர் அறிவித்ததை போல தயவு செய்து 1 கோடி கொடுங்கள், நீங்கள் செய்த பாவத்தையாவது இந்த 1 கோடியை கொடுத்து கழுவி கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் மீது எப்படி சொல்ல முடியும்? கண்ணகி நகர்னு பேர் வச்சவர் ஐயா கருணாநிதி தானே. கருணாநிதி இருந்திருந்தாருன்னா நேரம் 5 கோடி கொடுத்துருப்பார். அவர் தான் இந்த மக்களை அங்கே அப்புறப்படுத்தினது. அதுக்காக அவங்க அப்புறப்படுத்தி விட்டோம்டா, நம்ம சரி செய்வோம்னா கூட கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்ற மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதில் கூட்டணியில் இருக்கிற தலைவர், எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் 1 கோடி கொடுங்கள் என்று. 1 கோடி நீங்கள் கொடுக்காமல் உங்களை நாங்கள் விட மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், போராடி கொண்டே இருப்போம். இல்லைண்ணா, நான் ஒன்று தெளிவாக கேட்டேன். அந்த குகேஷ் வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். தெலுங்கு இல்லை, ஒரு ஐயன். தெலுங்கு அப்புறம் சொல்லுங்க. சரி, ஐயங்கார் அவனுக்கு கொடுப்பீங்க. இது பரட்சி என்பதற்காக கொடுக்க மாட்டான். இப்போ என்ன நீங்க பண்ணுவீங்க? இவ்வளவுதான் மேட்ருங்க. அரசியல் இவ்வளவுதாங்க. ஐயங்காரா தான் நாங்கள் அள்ளி கொடுப்போம், பிராமணரா அள்ளி கொடுப்போம். பரட்சியா பல்லனா இல்லை சக்கிலியரா தூக்கி போட்டு வாழவே கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதானே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நான் ஒவ்வொரு இன்றிலும் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். சாதி கொடுமை தாங்க நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்தியிருந்த நாடு இது. நாடா சுடுகாடான்னு கேட்டிருக்காரு. அதுதான் எவிடன்ஸ் தூக்கி அங்கே போட்டீங்க. போடும்போது நீங்கள் எல்லாம் அமைதியான கிடந்தீங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே குட்டிச்சவராக இருக்குது. எங்கடா அப்படின்னா எந்த கட்சிக்காரர் எங்க மாநாடு நடத்தினாலும் இது நடத்தினா கண்ணகி நகர்ல இருந்து கூப்பிடுறான். அப்படிதான் கொண்டு போவாங்க. இன்னைக்கு அந்த கண்ணகி நகர்ல இருந்து ஒரு வீர பெண்மகள், தங்க மகள், இன்னும் சொல்ல போனா ஒரு சிம்மம் தான், ஒரு சிறுத்தை குட்டின்னு சொல்லிடலாம். சிறுத்தை மாதிரி பாயுதுங்க. அப்படி சிறுத்தை எப்படி பாயுமோ அதே மாதிரி பாயுது உண்மையிலேயே. அதில் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு செயல். விமான நிலையத்தில் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து சொல்லித்தராங்க, முதலமைச்சர் நன்றி சொல்லுமா, துணை முதலமைச்சர் நன்றி சொல்லுமா, விளையாட்டுத்துறை நன்றி சொல்லிட்டு சொல்லி கொடுத்து புகழை வந்து தேடிக்கிறாங்க. வெட்ட வெளிச்சமாக ப்ரெஸ் மீட்லேயே போடுறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு புகழ் வேணுமா இந்த கவர்மெண்ட்க்கு? உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு தேவையில்லாமல் கோர்த்துறதே உங்கள் வேலையாக இருக்குது. ரைட்டா? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் பிரதர். உங்களுக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். சரிங்களா? அதனால் எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. சரி சரிங்களா? அது வேற யாரும் அவங்க திமுக கேளுங்க, எதிர்கட்சிக்காரன் கேளுங்க. நேற்று ஈவினிங் ஒரு நியூஸ் பார்க்குறேன். அண்ணன் திருமா அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காரு திமுக கூட்டணியில். குறிப்பாக புதிய தலைமுறையே போட்டிருக்காங்க, அதிருப்தியில் இருக்காரு. ஏண்டானா இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை வந்து அரசு நினைச்சா கொண்டு வரலாம், அதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்கன்னு ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களே அந்த ஆணையத்தினுடைய தலைவராக போட்டிருக்க நீதிபதி எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சித்து எழுச்சி பாசறை என்னைக்கு ஆணையம் போட்டீங்களோ அன்னைக்கே நாங்கள் வந்து எங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம். சரிங்களா? ஆணையம்ன்றதே வந்து ஆணையம்தான். எந்த ஆணையம் வந்து இப்போ செயல்படுத்தப்பட்டது? எடுத்துக்காட்டு நீதிபதி சந்துர் ஐயா அவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதி கொடுமையில ஒழிக்க வேண்டும், குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அதுக்கு சில பரிந்துரைகள் செய்தார். அந்த பரிந்துரைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா அப்படின்றது ஒரு கேள்வி. அதனால் வந்து ஆணையம் என்பதெல்லாம் வெத்து வேட்டு. அதில் நீங்கள் போட்டிருக்க ஆணையத்தோட ஆளை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு ரஜினிகாந்த் வந்து என் கட்சியோட அட்வொகேட் வந்து அவர் ஒரு வழக்கறிஞர், பார்வதின்னு ஒரு வழக்கறிஞர். அவர்கிட்ட நான் விசாரிக்கும் போது அவர் அதில் இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொன்னாங்க. ஏங்க சரிப்பட்டு வர மாட்டாருன்னா அப்போதான் அந்த கதையை சொல்கிறாங்க. இளவரசன் படுகொலை சிக்கலை சுற்றி விட்டதே இவர் தான் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம நீதிபதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? நானாக சொல்ல முடியாதுல்ல, எனக்கு தெரியாது இந்த விஷயம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிந்து தமிழக முதல்வர் போட்டாரா, இல்லை தமிழக முதல்வருக்கு தெரியாமலே யாரும் போட்டு விட்டாங்களான்னு தெரியல. நான் இன்னொரு கருத்தை நான் நேர்மையாக கேட்குறேன், நீ யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை ஒவ்வொரு மாநிலமும் உருவாக்க வேண்டும் எப்பயும் அறிவிச்சிட்டார். ஆனால் இது வரைக்கும் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய பிரதேசோ இல்லை தமிழ்நாடோ அதை உருவாக்கலை. ஏன் உருவாக்கலைன்னா இந்த ஆணவ படுகொலை பண்ணுறது போல அவங்க தான்.
இந்த அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பண்ணுறது. அப்புறம் அவனுக்கு எப்படி போடுறதுக்கு சட்டத்தை போடுவாங்க? உங்களுக்கு புரிய? இப்போ தமிழக முதல்வர் நல்ல மனுஷங்க, அவர் பையன் வந்து காதலிச்சாப்புல, அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாப்புல. அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல மனுஷன், அவர் வந்து அழகிரி வந்து ஒரு காதலிச்சாரு, அது ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை கல்யாணம் பண்ணி வச்சு. அவரை பற்றி நான் அவனுக்கு குறை சொல்ல. ஆனால் அவர் கீழே இருக்க 2ஆம் கட்ட அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏறக்குறைய சாதி வரி பிடிச்சவனா இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? அதே மாதிரி IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள்லாம் சாதி வரி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஆணவ படுகொலைக்கு ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க திண்டுக்கலுக்கு பக்கத்தில் செத்து போனாங்க, கொலை பண்ணி விட்டாங்க ஆணவ படுகொலைகள். அந்த பையனை 2 பேருமே தலித் இல்லை. உங்களுக்கு வரலாறு தெரியுமா? அந்த பொண்ணு நடு ரோட்டில் நின்று அழுகுது, என் புருஷனை கொண்டு விட்டாங்களே, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னதுமே. இப்போ பணத்தை பார்க்க விட மாட்டாங்க, புருஷன் பணத்தை பணக்க விட மாட்டாங்க பிரதர். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, ஏன் ஒன்னாலதே என் மகன் செத்தேன் அப்படி அவங்க சொல்றாங்க. அவளை சொல்றாங்க ஒன்னாலதே அவனை கொண்டோன்றாங்க. நடு ரோட்டில் நிற்கிது. இதே இதில் சிறப்பு சட்டம் இருந்தால் அந்த பெண் பாதுகாக்கப்பட்டிருப்பாள். அப்ப அந்த இன்னைக்கு நற்கதியார் நடு ரோட்டில் நிற்கிறாங்க, யாரு பொறுப்பு? 2021 செப்டம்பர் மாதம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டத்தை உருவாக்கல என்று சொன்னோம். எப்ப? 2021 எந்த மாசம்? செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி. சொல்றோம்ல கரெக்டா? சும்மா வந்து தேவையில்லாத என்ன டென்ஷன் ஆக்கி நான் ஏதாவது பேசி வம்பை இழுத்து விட்டுறாங்க. உண்மையாவே அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருக்காரா இந்த கூட்டணியில்? எங்க இந்த இதுக்கு வரக்கூடாது. நாங்க வந்து இந்த 2026 திமுக கூட்டணி தான், அதை விடுங்க. ஆனால் இந்த கூட்டணியில் எங்க பேரை சொல்லி ஜெயிச்ச இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்காதது எங்களுக்கு பெரிய மன வலியை தருகிறது, மன வருத்தத்தை தருகிறது. நான் இப்போதே சொன்னல, அந்த பொண்ணு வந்து ஒன்றும் தலித் இல்லை, தலித் அல்லாத ஒரு பெண்ணு தான், அவனும் தலித் அல்லாத பையன் தான். அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இருந்தா 2 பேரும் காதலிச்சதுமே அவங்களுக்கு கொலை மட்டும் இருந்தா போலீஸ் ஆயுதம் தாங்கி போலீஸ் போட்டுருக்க மாட்டானா? ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருப்பான்ல நகரத்துக்கு கூட்டி வந்து. இதெல்லாம் சிறப்பு சட்டத்தில் இருக்குல்ல, ஏன் போடல? அப்ப யார் இந்த கொலைக்கு யாரு காரணம்? நான் உங்களை கேட்கிறேன், என்ன பண்ணி கேட்கிறேன்? ஏடிபிடைய கேள்வி. இப்ப இந்த சட்டத்தை போட சொல்லணும் உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, போடாம இருக்கு. செத்து போனாங்க, இப்ப யாரு பொறுப்பு? கவின்ற ஒரு தம்பி கொண்டாங்க, அப்ப ஆத்தா எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க. அந்த ஆத்தா இன்னும் கண்டுபிடிக்கல, அவங்க இன்னும் பிடிச்சி கைது பண்ணல. அப்ப அதுக்கு என்ன? இப்போ இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு படம் டூடு கரெக்டா. அந்த படம் வந்து இன்னைக்கு மாபெரும் வெற்றி படமா இருக்குது. நாங்க போய் பார்த்தோம், இயக்குனர் போட்டு காட்டினாரு, அது ஒரு டயலாக் இருக்குது, டேய் ஆணவ படுகொலைக்கா கொலை பண்றீங்கன்னா தூக்கு போட்டு நீங்க சாவுங்கடா அப்படின்றாப்புல. படம் வெற்றி பெற்று இருக்குல்ல. அப்ப இளைஞர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் இல்லை. ஆனா அரசாங்கம் ஏன் வந்து இப்படி இருக்குன்னு தெரியல. சட்டத்தை உருவாக்கு. இந்த படம் தான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த சினிமா படம் தான் எடுத்துக்காட்டு. அப்ப அந்த கருத்து வந்து வெற்றி பெறுதில்லை. அவன் யாரு? அவன் ஒன்றும் தலித் இல்லை. அந்த இயக்குனர், அந்த நடிச்ச நடிகர் ஒன்றும் தலித் இல்லை. 2 பேருமே வந்து எங்க தலைவருக்கு பின்னாடி லெப்ட் அண்ட் ரைட் நிக்கிறாங்களே, 2 கருத்தை ஆதரிச்சு பேசுறாங்கல்ல. இப்ப எவ்வளவு பெரிய வெற்றி ஜனநாயகத்துல. ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஒரு திரைப்படம் சொல்லுது. ஒரு சின்ன தம்பி நடிக்கிறாப்புல, ஒரு சின்ன இயக்குனர், புதிய இயக்குனர் உத்தரப்பிரதேச சொல்றாப்புல. ஆனா ஆட்சியாளர்களுக்கு ஏன் இது புரியல? ஆணவ படுகொலை வந்து வந்தா ஓட்டு போயிடும் எவன் சொல்லி கொடுத்தது? அதெல்லாம் வந்து இதெல்லாம் மறுபரிசீலனை செய்து அந்த ஆணையத்தை கலைச்சு விட்டு, இந்த 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு, 5வது ஆண்டு வரப்போகுது, ஆட்சி முடிவதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். அதே நேரத்தில் பஞ்சமி இளங்களை மீட்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு எப்பயும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆட்சி முடியறதுக்கு 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசம் இருக்கிறதுக்குள்ள இவங்க வந்து உங்களுக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்கன்னு முதல்ல நம்புறீங்களா? அதெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கு இல்லை என்பதை விட கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆவலாக எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் போராட்ட களத்தில் குதிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். விஜயுடைய கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உருவெடுத்து வரார் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஒன்று வந்துருக்கு. அரசியல் வருகையை, அவருடைய வருகையை வந்து ஆரம்பத்தில் வந்து ஆதரித்தார் திருமாவர்கள். இன்றைக்கு இந்த கரூர் விஷயம் முதற்கொண்டு பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறார் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு விஜய் வந்து எல்லா அரசியல் கட்சிகளாலுமே எதிர்க்கப்படுற ஒரு நிலையை வந்து யார் ஏற்படுத்தினா? அவரு ஏற்படுத்திட்டாரா, இல்லை வந்து மற்றவங்களாம் சேர்ந்து அவருக்கு எதிராக ஏற்படுத்துறாங்களா? அன்பு தம்பி விஜய் அவர்கள் திரைப்படத்தில் வந்து நல்ல டான்ஸ் போட்டார், நல்லா நடித்தார். இப்போ அரசியலில் வந்து குதிச்சிட்டார். குதிச்சதை முத வரவேற்றது எழுச்சி தமிழர். நான் ஒரு யூடியூப்லேயே வரவேற்பு கொடுத்தேன், பாராட்டினேன். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இருந்தாருன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவருடைய போதாத காலமாக இல்லை என்ன நீங்களுமே எதிர்க்கிறீங்களே, அதனால கேட்க அதான் சொல்ல வர்றேன் பிரதர். சொல்கிறக்குள்ளுமே நீங்களுக்கு தடுக்கணும்னு எண்ணத்தில் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன நேரம் சரியில்லை, அந்த தம்பி அவசர புத்தியில் அங்கே போய் அந்த அறியாமையில் புரியாமையில் ஆளுகளை பூரா கொண்டு விட்டாப்புல. அவர் தான் பொறுப்பு. 47 பேரும் செத்து போனாங்கன்னா வேறு யார் பொறுப்பும் இல்லை.
அவன் எல்லாம் பழியை சொல்ல அது தெரிஞ்சுன்னா அவரை போய் அழுதுருக்கிறார், அழுது துடிச்சு இது பண்ணியிருக்காருல்ல. யாருங்க பொறுப்பு? யார் இப்போ யார் வருவா? இப்போ நான் வர்றேன், உங்கள் சேனலுக்கு நான் தான் வந்திருக்கிறேன், உங்களை நம்பி தானே வர்றேன். இங்கே வந்து கும்மாங்குத்து குத்துனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ தானே பொறுப்பு, கரெக்டாக இல்லையா? அது அவரை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அவர் பாதுகாக்க தவறிட்டார். இப்போ இவர் போக்கிரி படம், இவர் படித்த படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் போக்கிரி. ஏன் அந்த படம் நல்லா சிறப்பாக இருக்கும். பிரபு தேவதா ஒருங்க அந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்க. இப்போ ஒரு லைன் சொல்ல போறீங்க, ஒரு பாட்டு லைன். பிரபு தேவதா நல்லா பண்ணியிருப்பாப்புல இயக்குனர். ஆனா அவர் ஒரு இயக்குனர் அவர் நடிச்சிட்டாரு. நீங்க நினைச்சா நாங்க சொல்ல வர்றது வேற. இவருக்கு இப்ப 4 இயக்குனர் இருக்கிறாங்க நடிக்க சொல்லி. அவர் என்னதான் பண்ணுவாரு? ஒரு இயக்குனர் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு பக்கத்து புஷி ஆனந்த், ஒரு பக்கத்து நம்ம நண்பர் ஆதவ் அர்ஜுன், உங்க தம்பி. அவன் நம்ம நண்பர் தான். இப்ப நண்பரை கட் பண்ணியாச்சு, கரெக்டா? சேராத இடம் சேர்ந்து விட்டாய் அப்படின்னு அதை கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த போட்டு இன்னொரு ஆளு வந்து நிர்மல் குமார், இங்கிட்ட இன்னொருத்தர் ஐஆர்எஸ், ரைட்டா? இப்போ பூரா சேர்ந்து அவரை போட்டு குழப்புனதுல குழம்பி போய் லூஸ் ஆயிட்டாராம் பிரதர். நிஜமாத்தேன். ஒருத்தர் இன்னொரு டைலாக் சொல்றாங்க, அந்த டைலாக்ல இந்த டைலாக் சொல்றாங்களா, இந்த ட்ரெஸ்ல அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்களா? உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு மனநல ஆலோசகர் ஷாலினி நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தவங்க தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால் விஜயை தான் ஆதரிச்சிருப்பார் முதலமைச்சராக அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கேட்குறேன், ஏன்னா நீங்களும் பெரியாரை தாக்கி பிடிக்கக்கூடிய ஒருத்தவங்க இல்லையா, அதனால கேட்குறேன். அந்த அம்மா தான் மனநல மருத்துவமனை கொண்டு போகணும் உண்மையிலேயே. அந்த நீ சொல்கிறீங்களே யாரோ ஒரு அம்மா, எனக்கு எந்த அம்மா சொல்கிறீங்கன்னா, எனக்கு 2-3 ஷாலினி இருக்கா, எந்த ஷாலினி எனக்கு தெரியல, ரைட்டா? நம்ம நடிகருடைய மனைவி பேர் ஷாலினி, ஒரு மனநல மருத்துவமனை ஷாலினி, இன்னொரு நம்ம தோழி ஒருத்தர் அவங்க ஷாலினி. ஆனால் எந்த ஷாலினி சொன்னீங்கன்னு தெரியல. எந்த ஷாலினியாக இருந்தாலும் இந்த கருத்து சொன்ன அந்த பெண்மகளை மருத்துவமனையில், அதுவும் குறிப்பாக சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போய் அதை செக் பண்ண வேண்டும் என்று மிக பணிவோடு நான் பரிந்துரை செய்கிறேன். மற்றபடி விஜயுடைய அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்றா பார்க்குறீங்களா? அது தம்பி பேசாமல் நடிச்சிருவாருங்க, நீங்கள் எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். நான் அவர் நடிக்க இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன், ஜனநாயகம் படத்துக்காக. அதுக்கடுத்து படம் நிச்சயம் சைன் பண்ணிடுவார், என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணிடுவார். நீ ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்ல. நீங்களும் படம் பார்க்கலாம், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நானும் விஜய் படம் நல்லா, நம்ம எல்லாமே விஜய் ரசிகர்கள். அவர் அரசியல் தலைவரை பார்க்க முடியலை. ஏன்னா 41 பேரை வந்து கொள்ளுவாயிலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் கற்பனை பாருங்களேன். ஒரு சின்ன குழந்தைய கூட தெரியுங்க இது மாதிரி நெருக்கடியில் போய் நெரிசலில் சிக்கி செத்து போயிடுவாங்கன்னு. ஆனால் அவங்கள பூரா நம்ம போதையாக உருவாக்கியிருக்கிறோம். யார்? அது திரிமாக்காரங்களை. இப்போ கஞ்சாவை வந்து அடித்தாதே போதை, தண்ணியை குடித்தாதே போதை குவாட்டரை. ஆனால் நடிகைகளை பார்த்தாலே போதை. அது மாதிரி தானே இப்போ ஷாராங்க. ஒரு பொம்பளை சொல்கிறா, அவெல்லாம் வச்சு சுடணுங்க, பிள்ளை போனாலும் பரவாயில்ல, நான் விஜய் போய் பார்த்துட்டு அப்படின்னு திடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டை பிடிச்ச சனிய சாவு. ஒழுங்கு அவன் பிள்ளைய வள. உண்மையில எல்லாம் யோசித்து பாருங்க. அதை கொண்டு போய் செத்துப்பிட்டு அவங்க வாட்டு திடுறாங்க. கொடுமைங்க. அதெல்லாம் நம்ம பேசினதான் வார்த்தையை விட்டுருவான். தம்பி நீலாம் அமைதியாக இருப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், உன் வேலையை பாரு, அமைதியாக போனோமா கொண்டோமா வீட்டில் இருந்தோமா நீட்டாக ஒரு போட்டோமா அப்படின்னு போயிட்டு ஜாலியாக இருக்கிற விட்டு போட்டோம்னா குவார்டர் போட்டோமா, நீங்கள் தப்பாக எடுத்துறாங்க, கரெக்டாக? அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். அதை விட்டுவிட்டு நீ இப்படி தெரியாத தம்பி அப்படின்றதான் என்னுடைய பரிந்துரை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.